அழித்தொழிக்கும் 7 பாவங்களை நபிகள் நாயகம் பட்டியலிடும் போது அதுல ஒன்னா என்ன சொல்றாங்கன்னா, அனாதைகளின் சொத்தை உண்பது. பொதுவா நம்ம யார் சொத்தையும் அநியாயமா எடுக்கக்கூடாது. அதுல குறிப்பா இந்த அனாதைகள் சொத்தை ஏற்பது இருக்குல்ல, அது அழித்தொழிக்கும் 7 பாவம் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்மகிட்ட அனாதைகள் சொத்து சேரும். அந்த சொத்தை நல்லா பராமரிச்சு அதுல இருந்து தேவைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் அவங்களை நல்லா பேணி பாதுகாத்து அந்த சொத்தை நிர்வாகம் செய்து அவர்கள் எப்ப பருவத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு நல்லா அந்த சொத்தை அவங்களா தீர்மானிக்க முடியும் அப்படின்ற கட்டம் வருதோ அவர்கள்ட்ட பொறுப்பா ஒப்படைச்சாதான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதை நம்ம அநியாயமா அவர்களிடத்து அபகரித்து கொண்டா இந்த அழித்தொழிக்கும் 7 பாவங்கள் ஒன்றை செய்தவர்களாகி நம்ம இந்த உலகத்திலையும் இந்த உலகத்தை விட செழிப்பா வாழ்ந்துட முடியும். ஆனா அல்லாஹ் நமக்கு தயாரித்து வைத்திருக்க மறுமை நாள்ல அந்த சொத்தை சாப்பிட்டதுக்காக நம்ம நரகத்தில் தான் கொண்டு போய் விடும் அந்த செயல்.